கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா அவனுடைய அருட்பெரும் கிருபை புனிதமான இந்த சலவாத்துடைய மஜ்லிஸிலே அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டியிருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தினம் 78வது சுதந்திர தினமாக இருக்கின்றது. எல்லாரும் ஹாலிடேஸில் நாம் இருந்திருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சுதந்திர தினத்தை பெறுவதற்காக நம்முடைய ஆலிம் உலமாக்கள், நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு எல்லாம் தியாகம் செய்திருக்கின்றார்கள். அந்த தியாகத்தின் அடிப்படையில் தான் இந்த சுதந்திரம் கிடைச்சது. ஆங்கிலேயர்களுடைய அந்த டார்கெட்டே யார் அப்படின்னா முஸ்லீம்கள் தான், ஆலிம் உலமாக்கள் தான். ஆனால் எவ்வளவு பேர் ஷஹீதாக்கப்பட்டார்கள் இந்த சுதந்திரம் பெறுவதற்காக. அன்பர்களே, அவர்களுடைய ஈமான் பலமானதாக இருந்துச்சு. அவர்களுடைய ஈமான் பலமானதாக இருந்துச்சு. துன்யாவை துச்சமாக மதித்தார்கள். ஷரியத்தை முற்றிலும் அவர்கள் கடைபிடித்தார்கள். ஷரியத்திற்கு மாற்றமான காரியங்களில் அந்த உலமாக்கள், ஆலிம் உலமாக்கள் அவர்கள் அந்த ஸ்ட்ராங்காக இருந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஹைர். அதனால் அந்த நாளில் நாம் இருக்கிறோம். ஷஹீதாக்கப்பட்ட அந்த ஆலிம் உலமாக்கள் பெருமக்கள், இன்னும் நம்முடைய முஸ்லீம் சகோதரர்கள் அனைவருக்கும் அல்லாஹு தாலா இன்றைய இந்த நிகழ்ச்சியுடைய அந்த துவாவை, இந்த நன்மைகளை அவர்களுக்கு ஈசால் சவாபு நாம் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அல்லாஹு தாலா இந்த ஈசால் சவாபை அல்லாஹ் பொருந்தி கொள்வானாக. அவர்களுடைய அந்தஸ்தை மேலும் மேலும் உயர்த்துவானாக. எதை பற்றியுமே அவர்கள் கவலைப்படலை. இந்த துனியாவை பற்றி அவர்கள் கவலையப்படலை. இருந்தாலும் ஷரியத், இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக செய்த தியாகம் தான் அது. இப்போ நமக்கு ஏன் இங்கே இல்லை, நம்முடைய உள்ளங்களில் அந்த ஈமான் இருக்கின்றதா என்று பார்க்கும் பொழுது நாம் பலகீனர்களாக இருக்கிறோம். நமக்கு ஏன் அந்த ஈமான் இல்லை அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்முள்ள துன்யா, கல்புல, உள்ளத்தில் துன்யா மிகச்சி இருக்குது. துன்யா மிகச்சி இருப்பதன் காரணமாகத்தான் நமக்கு அன்பர்களே நம்முடைய துவாக்கள் ஏன் கபூலாகலை, நம்முடைய ஹாஜத்துகள் ஏன் நிறைவேறலை, இதையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தினுடைய குறைபாடு தான். ஹஸ்ரத் இப்ராஹிப்னு அதஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்கிட்ட கேள்வி கேட்டாங்க. ஒரு நபர் போனார், இந்த மாதிரி நான் கஷ்டத்தில் சிரமத்தில் இருக்கிறேன். இப்போ நாம பெரியோர்கள் நாதாக்களை பார்த்தா, நல்லவங்களை பார்த்தா துவா செய்யுங்க, இந்த மாதிரி நான் சிரமத்தில் இருக்கிறேன், எனக்கு ஏதாவது இஸ்முல் ஆலம் கற்றுக் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஏதாவது சொல்லி கொடுங்களேன், அதை நான் ஓதுறேன், அதை கொண்டு ஈடேற்றம் எனக்கு கிடைச்சிடும். ஏன்னா ஒரு பெரியோர்கள் நாதாக்களுடைய நாவில் வரும் பொழுது, எப்பா நீ இது ஓதுப்பான்னு சொல்லும் பொழுது அவர் இக்லாஸாக ஓதுவாள், ஆனால் அவர் அதை பெற்றுக்கொள்கின்றார். இப்போ அந்த அடிப்படையில் அந்த ஹஸ்ரத் இப்ராஹிம் அதஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் ஒரு நபர் கேட்குறார், எனக்கு இஸ்முல் ஆலம் ஏதாவது கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்குறார். இப்போ அவங்க சொல்கிறாங்க, எப்பா நான் 2 விஷயத்தை நான் உனக்கு சொல்கிறேன், அதை நீ பாதுகாத்துக்கொள். 2 விஷயம் நான் உனக்கு கொடுக்குறேன், நான் சொல்லித்தரேன், அதில் நீ ஸ்ட்ராங்காக இரு அப்படின்றாங்க. இவரு கேட்டது இஸ்முல் ஆலம், ஆனால் அவங்க கேட்டது என்ன தெரியும்? அவங்க சொல்கிறாங்க, நீ இதில் ஸ்ட்ராங்காக இருப்பா நான் சொல்கிறதில்ல அப்படின்றாங்க. அப்போ என்ன சொன்னாங்க? உன்னுடைய நாவை ஹராமான உணவை விட்டு பாதுகாத்துக்கொள். உன்னுடைய நாவை ஹராமான உணவை விட்டு பாதுகாத்துக்கொள். உன்னுடைய உள்ளத்தை கல்ப, உன்னுடைய உள்ளத்தை துன்யாவுடைய ஆசாபாசங்களை விட்டு பாதுகாத்துக்கொள். இது 2 போதும் அப்படின்ட்டாங்க. சொல்லிட்டு போயிட்டாங்க. என்ன விளங்கிட்டோம்? இவரு கேட்டது இஸ்முல் ஆலம், அவங்க சொன்னது 2ஐ பாதுகாத்துக்கொள். இதை அவர் பாதுகாத்து கொள்ளும் காலம் எல்லாம் அந்த உள்ளங்களை, அந்த நாவை அவர்கள் சொன்னார்களே ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவர்களுடைய அந்த சொல்லை பாதுகாத்து கொள்ளும் காலம் எல்லாம் அவர் அல்லாஹ்னா அல்லாஹ் அபதின்னு சொல்றான். அல்லாஹ் உடனே அல்லாஹ் பதில் அடிக்கின்றான். அவருடைய துவாக்களை எல்லாம் கபூலாக்குகின்றான். நாம துவா ஏன் கபூலாகல அப்படின்னா நம்முடைய உள்ளங்களில் ஆசாபாசங்கள் மிகஞ்சி இருக்கு. உலக ஆசாபாசங்கள், கேளிக்கைகள்,
இன்பங்கள் எல்லாம் மிகுந்து இருக்கிறது. அதன் காரணமாக தான் நம்முடைய துவாக்கள் எல்லாம் டிலே ஆகுது. அல்லாஹ் கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ் சொல்லி அது குருனி அது குறுக்கும், நீ என்ன நினைத்தால் நான் உன்னை நினைக்கின்றேன்னு சொல்றான். அப்ப என்ன, அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் கூட இருக்கிறான். அதனால தான் நம்ம ஹயாத்தா இருக்கிறோம். அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான் நம்ம கிட்ட இருந்து? கொஞ்சம் என் பக்கம் அடியா என் மீது கவனம் செலுத்தி விடுவானான்னு எதிர்பார்க்க இல்லாத இந்த உலக ஆசாபாசங்களை கல்புல நாம வச்சிருக்கிறோம், உள்ளத்துல நாம வச்சிருக்கோம். அல்லாஹ் அந்த கல்பு யாருடைய இல்லம்? அரிஷு. என்னது? அல்லாஹ் இருக்கக்கூடிய அரிஷு கல்பாக இருக்கின்றது. கல்பு முஃமினுல் அர்ஷுல்லா. அதனால அந்த கல்புல நாம் அல்லாஹுவை வைத்து கொண்டால் அன்பர்களே, அல்லாஹு தாலா அல்லாஹ் சொல்கின்றானே, என்னுடைய அடியார்கள் நஃபிலான வணக்கங்களை கொண்டு என்னை நெருங்குவார்கள். நஃபிலான வணக்கங்களை அப்படின்னா என்ன அர்த்தம்? சதா இறை ஜிக்ர்ல இருப்பாங்க, இறை சிந்தனையில இருப்பாங்க. கல்புல அவர்களுடைய உள்ளங்களில் அல்லாஹ்வுடைய சிந்தனையே இருக்கும், அல்லாஹ்வுடைய ஜிக்ரே இருக்கும், அல்லாஹ்வுடைய நினைவே இருக்கும். அன்பர்களே, அவர்கள் ஒரு சான் வந்தா அல்லாஹ் சொல்றான் ஒரு முழம் வரேன்றான். அவர்கள் நடந்து வந்தால் நான் ஓடி வருகின்றேன் என்று சொல்றான். அல்லாஹ்வுடைய என்ன நினைச்சாங்கன்னா அல்லாஹ் அவர்களுடைய நினைவை அல்லாஹ் அதிகப்படுத்துறான். உலக ஆசாபாசங்களை கல்புல விட்டு அல்லாஹ் நீக்கின்றான். அந்த துன்யாவை அல்லாஹ் காலடியில கொடுத்துறான். என்னுடைய அடியார் நஃபிலான வணக்கங்களை கொண்டு நெருங்குவார்கள். அவர்களுடைய பார்வையா நான் ஆயிடுறேன்றான், அவர்களுடைய கேள்வியா நான் ஆயிடுறேன்றான், அவர்கள் கரங்களாக நான் ஆகிவிடுகின்றேன்றான், அவர்கள் நடக்கக்கூடிய கால்களாக நான் ஆகிவிடுகின்றேன் என்று அல்லாஹ் சொல்றாங்க. அன்பர்களே, ஹதீஸே குதுஸில வரக்கூடிய செய்தி. அன்பர்களே, அதனால நாம உள்ளங்கள்ல அந்த ரப்புவை நாம வைத்து கொள்வோமே ஆனால் அன்பர்களே, நமக்கு அல்லாஹ் தாலா இந்த துன்யாவை நமக்கு லேசா கொடுத்துட்றான். இல்லைன்னா துன்யா ஓடிக்கிட்டே இருக்கு, நாம அது பின்னாடியே சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அதனால நம்முடைய உள்ளங்களை நாம யார்கிட்ட சொல்லணுமோ அந்த ரப்பிடத்துல நாம சொல்லணும். அன்பர்களே, இங்க கொண்டு வந்த ரப்பு நம்முடைய துஆக்கள் அனைத்தையும் அல்லாஹ் கபூல் செய்ய காத்துட்டு இருக்கிறான். ஹஸ்ரத் கௌசுல் ஆலம் முஹியத்தீன் அப்துல் காதர் ஜிலானி கத்தஸல்லாஹு சிர்ரல் அஸீஸ் அவங்க சொல்றாங்க, உலகத்துல செல்வங்கள் இருக்கு இல்லையா, ஒரு பணக்காரர் இருக்கிறார், ஆனால் அந்த அவரில் இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாம் போயிடுது. இப்போ அவரை நாம என்ன சொல்லுவோம்? ஏழை, ஃபகீர் சொல்லுவோம். ஒண்ணுமே இல்லப்பா, ஆண்டி ஆயிட்டாருப்பா சொல்லுவோமா இல்லைங்களா? உலகத்துல துன்யா, கௌஸ் நாயகம் சொல்றாங்க, இந்த துன்யா இந்த செல்வங்கள் ஒருவனை விட்டு நீங்கி விடுமே ஆனால் அவன் ஏழையாகி விடுகின்றான். அதே துன்யா அவன் அந்த அடியானுடைய உள்ளத்தில் இருந்து நீங்கி விடுமே ஆனால் அவன் வலியாகி விடுகின்றான். யாரு சொல்றது? கௌசுல் ஆலம் முஹியத்தீன் அப்துல் காதர் ஜிலானி. எப்போ அவன் இறை நேசர் ஆகிறான், எப்போ அல்லாஹ்வுக்கு பிரியமானவனாக ஒரு அடியான் ஆகின்றான் என்றால் அவனுடைய உள்ளம் கல்பு அல்லாஹ்வுடைய ஜிக்ர்ல இருக்கணும். அன்பர்களே, அதை தான் கௌசுல் ஆலம் முஹியத்தீன் அப்துல் காதர் ஜிலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள். அன்பர்களே, அதனால இந்த கல்பை பரிசுத்தப்படுத்தக்கூடிய இடம்தான் இது. இந்த நம் உள்ளங்களை துன்யாவை விட்டு அந்த எண்ணங்களை எல்லாம் போக்கக்கூடிய இடம் தான் இது. அதனால இந்த இடங்கள்ல நாம வந்துட்டோம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நாம் சொல்ல போறோம். லா இலாஹ்னா என்ன அர்த்தம்? எந்த வஸ்துவும் ஒன்றுமே இல்லை, இல்லல்லாஹ். எங்க அதை தரிப்படுத்தணும்? கல்புல. அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்துல எந்த வஸ்துவும் என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யாது. இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர. ஷேகுமார்கள், ஷேக் நாயகம் நமக்கு சொல்லி தருவார்கள். லா இலா, லா இலானா என்ன அர்த்தம்? என்னுடைய தேவைகள் எதையும், எந்த துன்யாவில் இருக்க எந்த வஸ்துவும் என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது. இல்லல்லா, அந்த இல்லல்லாஹ் அல்லாஹ்வை உள்ளத்திலே தரிப்படுத்த வேண்டும். அந்த அல்லாஹ்வை, அந்த ஜிக்ரை, அந்த திருநாமங்களை, ரப்பே நீதான் என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இலாவாக இருக்கின்றாய் என்பதை நீ உள்ளத்துல தரிப்படுத்தணும். அதனால இல்லல்லாஹ் எங்க சொல்றோம்?
இங்க ஆரம்பிச்சு எங்க ஆரம்பிக்கிறோமோ எங்க ஆரம்பிக்கிறோமோ அங்கேயே இல்லல்லா சொல்றோம் நண்பர்களே. அதனால லா இலாஹா என்று சொல்லும் பொழுது யா அல்லாஹ் என்று சகல கோடி தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய இலா உன்னை தவிரம் இல்லை. இந்த துனியாவில் எந்த ஒரு தேவையும் ரப்பே நீ தான் பூர்த்தி செய்து கொண்டு இருக்கின்ற. இந்த மக்லூங்க கொண்டு படைப்பினங்களை கொண்டு என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இலா உன்னை தவிர யாரும் இல்லை அப்படின்னு நாம இல்லல்லா என்று சொல்லும் பொழுது, அந்த உள்ளத்தை நோக்கி நாம் சொல்லும் பொழுது நிச்சயமாக அல்லாஹு தாலா நம்முடைய அனைத்து ஆஜத்துகளையும் பூர்த்தி செய்து கொடுக்கின்றான். அல்லாஹு தாலா அப்படி நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய உள்ளங்களை, நம்முடைய கல்வ அல்லாஹ் ஆக்குவானாக. நாம் எதை எந்த பக்கம் நோக்கினாலும் நாம் அந்த ரப்புடைய சிந்தனையில இருப்பதற்கு அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஸல்லு அலன் நபி. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வுடைய கிருபை பெற்றவர்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மகத்தான தனிப்பட்ட கருணையின் காரணமாக இந்த புனிதமான ஸலவாத் மஜ்லிஸில் இன்றைய தினம் பங்கு பெறக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கினான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். நமது வாழ்நாள் முழுக்க இந்த ஸலவாத் மஜ்லிஸில், தௌபா மஜ்லிஸில், கலிமாவுடைய மஜ்லிஸில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவங்களுடைய கிருபையை கொண்டு அல்லாஹ் நமக்கு ரஹ்மத் செய்யட்டும், பாக்கியமாக்கட்டும். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம ஜிக்ர் செய்ய போகிறோம். நம்முடைய சிந்தனையில் நாம் மஹ்லூகாத்துக்களை சிந்தனையில் கொண்டு வந்து, இந்த மஹ்லூகாத் என்னுடைய தேவையை பூர்த்தி செய்யலை, இந்த மஹ்லூகாத்தில் சத்தியமாக அல்லாஹ் தான் ஐனாக இருந்து என் தேவையை பூர்த்தி செய்கிறான்றத சிந்தனையில் கொண்டு வந்து, நமக்கு என்னென்ன தேவைகள் இன்றைய தினத்தில் பூர்த்தி ஆச்சோ, நமக்கு என்னென்ன தேவைகள் எல்லாம் இருக்குதோ, நம்மளுடைய காரியங்கள் என்னென்னலாம் நடக்க வேண்டி இருக்குதோ, நாம் என்னெல்லாம் திட்டம் வச்சிருக்கிறோமோ, எந்தெந்த எதிர்பார்ப்புகள் இருக்குதோ, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அதில் என் ரப்புடைய நாட்டம் இல்லாமல் அது நடக்காது. என் ரப்பு தான் கூடவே இருந்து என் மௌலா, என் அல்லாஹ் தான் அந்த தேவையை பூர்த்தி செய்கிறான்றத சிந்தனையில் கொண்டு வாங்க. உங்களுக்கு என்னென்ன ஹாஜத்துகள் இருக்குதோ அந்த ஹாஜத்தெல்லாம் சிந்தனையில் கொண்டு வந்து, யா அல்லாஹ் ரப்பே, இந்த ஹாஜத்து எனக்கு இருக்குது யா அல்லாஹ், இந்த ஹாஜத்தை முழுமையாக முழுக்க அதை பூர்த்தி செய்யக்கூடிய இலாஹ் அல்லாஹ், உன்னை தவிர யாரும் கிடையாது யா அல்லாஹ், நீ தான் யா அல்லாஹ் இந்த தேவையை பூர்த்தி செய்கிற அப்படின்னு சொல்லி சிந்தனையில் கொண்டு வந்து நாம் இப்போ ஜிக்ர் செய்யணும். அந்த ஜிக்கரில் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம உடல் ரீதியாக நடைபெற்று இருக்கிறதோ, பார்க்கறது, பேசுறது, கேட்கறது, இன்றைக்கி இந்த மஜ்லிஸில் வந்திருக்கிறேன்னு சொன்னால், யா அல்லாஹ் உன்னுடைய கிருபையை கொண்டு நீ தான் யா அல்லாஹ் இந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்த அப்படின்னு சொல்லி அல்லாஹ்க்கு நன்றி செலுத்திக்கிட்டு, அல்லாஹ் இடத்துல முஹத்தாஜ் ஆகிக்கிட்டு, நீங்கள் வந்து மனம் உருகி அழுது மன்றாடி அல்லாஹ்கிட்ட கேட்கணும். ஏன்னா இந்த மஜ்லிஸுக்கு வர்றது, இப்போ இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் சிந்தனையில் கொண்டு வாங்க. காலையிலேருந்து எத்தனையோ அமல்களை நம்ம செஞ்சுருப்போம். அந்த அமல்களில் ஒவ்வொரு செயல்லையும் சரி, மௌலா நீ தான் யா அல்லாஹ் அந்த தேவையை பூர்த்தி செய்கிறேன்னு சொல்லி இன்றைய தினம் எத்தனை முறை நம்ம சிந்தனையில் அந்த மாதிரி கலிமாவை சிந்தனையில் கொண்டு வந்தோம். யார் யாரெல்லாம் அந்த மாதிரி சிந்தனையில் கொண்டு வந்தீங்க சொல்லுங்கள், பாருங்கள், கை தூக்குங்க. இன்றைய தினத்தில், ஏன்னா இந்த மஜ்லிஸுக்கு வந்தால், இது வந்து ஷேகுமாருடைய மஜ்லிஸு, இந்த மஜ்லிஸுக்கு வந்தால் நாம் கல்பு ஹயாத் ஆகணும். நாம் வந்து இப்போ வந்துட்டு போகிறோமா, நான் பல முறை சொல்லியிருக்கிறோம், இந்த மஜ்லிஸ் வந்து இப்போ ஜிக்ர் செய்கிறது வந்து என்னவோ இந்த ஒரு வாரத்துக்கு உண்டான முழுமையான எல்லா பாவத்தையும் மன்னிச்சு அதுக்குண்டானது அல்ல. இந்த மஜ்லிஸில் வந்தோமா, இது வந்து ஒரு நினைவு காட்டுதல். மௌலா சொன்னாங்க, ஃபதுகுருனி அதுக்குருன்னு, இது ஒரு நினைவு காட்டுதல்.
நீங்கள் இன்றையிலிருந்து அடுத்த வாரம் வர வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னென்ன காரியங்கள் செய்கிறீங்களோ அல்ஹம்துலில்லாஹ், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இப்போ தபருக்கு வாங்கிட்டு வீட்டுக்கு போனீங்களா, போய் படுத்தீங்களா, அல்ஹம்துலில்லாஹ் யா ரப்பே, நான் படுக்கிற இந்த சலாமத்தா என்னை படுக்க வச்ச ரப்பு, நீ என்ன காலையில் உன்னுடைய ஹயாத்தை என்னில் வெளியாக்கி என்னை ஹயாத்தாக சலாமத்தாக நீதான் யா அல்லாஹ் என்னை ஹயாத்தாக்க போகிறது. அந்த தேவையை ஒன்றை தவிர யாரும் பூர்த்தி செய்யலை யா அல்லாஹ், பூர்த்தி செய்ய முடியாது யா அல்லான்னு சொல்லி அல்லாஹ் இடத்துல நேருக்கு நேராக பேசி அல்லாஹ்வை கூடவே இருக்கிற அல்லாஹ்வை கூடவே வச்சுக்கிடுங்க. அல்லாஹ் கிட்ட பேசிக்கிட்டே இருங்க. அல்லாஹு தாலா ரொம்ப இரக்கம் உள்ளவன், அல்லாஹ் பொல்லாதவன் கிடையாது. அல்லாஹ் ரஹ்மானாக இருக்கிறான், அல்லாஹ் கஃபாராக இருக்கிறான், அல்லாஹ் 70 மேலான கிருபை உள்ளவனாக இருக்கிறான். அதனால அல்லாஹ் இடத்துல மன்றாடி பேசிக்கிட்டே இருங்க. நம்ம நாடி நரம்ப விட அல்லாஹ் நெருக்கமாக இருக்கிறான். நாம என்ன கேட்டாலும் அல்லாஹ் செய்ய தயாரா இருக்கிறான். ஆனா அதை மறந்துட்டு மௌலா சொன்னாங்க, ஷேக் நாயத்துடைய ஒரு உதாரணத்தை சொன்னாங்க, அதை விட்டுட்டு கழுதியை பார்க்குறாங்கன்னு சொல்லி, அதை மாதிரி நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம், இவன் மூலியமாக தான் நம்ம காரியம் நடக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், அது மூலியமாக நம்ம காரியம் நடக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். சத்தியமா அதுவும் செய்யாது, இதுவும் செய்யாது. நம்ம கூடவே இருக்கிற நம்ம மௌலாதான் நம்முடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியும். அவனுடைய நாட்டம் இல்லாமல் எந்த காரியமும் நடக்காது. எல்லா காரியமும் சரி அவனுடைய கிருபையை கொண்டு, அவனுடைய குவத்தை கொண்டு, அவனுடைய உள்ளமையை கொண்டு, அவனுடைய நாட்டத்தை கொண்டு தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் அதை ஷேகுமார்கள் வாழ்நாள் முழுக்க உங்கள் கல்பில் ஊறுகிற மாதிரி கல்பில் திருப்பி திருப்பி அந்த செய்தியை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஃபைஸ் நாயக் தர்பாருக்கு போனால் கலிமாவை பற்றி மட்டுமே பேசுவாங்க. நம்ம கூடவே மௌலா இருக்கிறான், மௌலாட்ட கேட்டு வாங்கிக்கங்க, மௌலாட்ட கேளுங்க, மௌலாவை பாருங்க. ஒருத்தர் வந்தா கூட ஹக்கலாஹி ஃபீ சூரத்தி ஷைன்னு சொல்லுவாங்க ஷேகு. ஒருத்தர் சர்க்கார் கிட்ட போய் நின்னா பார்த்த உடனே மௌலா வந்திருக்கிறீங்களா, மௌலாவா, அதுக்கு முன்னால் அவங்களோட சிந்தனை என்ன, ஹக்கலாஹி ஃபீ சூரத்தி ஷை, இந்த நிஸ்பத்தில் இந்த ஷெய்ல மௌலா தான் ஹக்க, அல்லாஹ் தான் வந்திருக்கிறான்னு சொல்லி அல்லாஹ்வை பார்ப்பாங்க. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அந்த வார்த்தை மௌலா உன்னுடைய கலாம் தான் அல்லாஹ், இவர்லேருந்து நீ தான் எல்லாம் வெளியாக்கிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஒருத்தரை நம்ம ஷேகை பார்த்துக்கிட்டே இருந்தா ஷேக் சொல்லுவாங்க, மௌலா சத்தியமாக அவர்லேருந்து பார்க்கறது பார்வை நீ தான் கொடுத்து உன்னுடைய பார்வையை கொண்டு தான் அவர் பார்த்துட்டு இருக்காரு. அந்த சிந்தனையை தான் பார்ப்பாங்களே தவிர அதுக்கு பிறகுதான் என்ன மௌலா சொல்லுங்க மௌலா, என்ன விஷயம் மௌலான்னு கேட்பாங்க. முதல்ல மௌலாவை சிந்தனையில் கொண்டு வருவாங்க. அவங்க வாழ்நாள் முழுக்க நம்மகிட்ட சொன்னது என்ன தெரியுங்களா, மௌலாவை பாருங்க, மௌலா கிட்ட பேசுங்க, மௌலா கிட்ட கேளுங்க, மௌலா கிட்டே பெற்றுக்கிடுங்கம்மா. இது தெரியாம எங்க கழுதிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களேன்னு சொல்லுவாங்க. அதனால அப்படியெல்லாம் வேண்டாம். நம்ம எதுவா இருந்தாலும் மௌலாட்ட கேட்போம். நம்ம கூடவே இருக்கிறா அல்லாஹு தாலா நமக்கு எது கொடுக்கணும்னு தெரியும், எது செஞ்சாலும் நல்லதுன்னு தெரியும். குழந்தைக்கு போய் நம்ம பிரியாணி கொடுப்போமா, பால் கொடுக்குற குழந்தைக்கு பால் கொடுப்போம், பிரியாணி கொடுக்கக்கூடிய தகுதி வரக்கூடிய குழந்தைக்கு பிரியாணி கொடுப்போம். ஆனால் அந்த குழந்தை பிரியாணியை வந்து பிடிக்கும், பெரிய பீஸை பிடிக்கும், சிக்கனை பிடிக்கும், மீனை கொண்டு எடுக்கும், அப்படியே பிடிங்க வைப்போம். ஏன் அந்த பிள்ளைக்கு அது ஏற்றுக்காதுன்னு சொல்லி பிடிங்க வைப்போம். அதை மாதிரி நாம் அல்லாஹ்கிட்ட எது முறையிட்டாலும் சரி, நாம் எப்போ தின்னா அது நல்லது, எப்போ கொடுத்தா நல்லது, எப்போ நமக்கு அது ஆகும், எப்போ உடம்பு நமக்கு செமிக்கும், எப்போ அது நமக்கு ஹைராக இருக்கும்னு சொல்லி நம்ம கூடவே இருக்கிற மௌலாவுக்கு தெரியும். நம்மளை வேதனைப்படுத்துறதுக்கோ நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்கோ அல்லாஹ்க்கு ஆசையும் கிடையாது, அல்லாஹ்வுடைய நோக்கமும் கிடையாது. அல்லாஹ் நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்கு தான் இருக்கிறான். அல்லாஹ் ரஹ்மானியத்தை தான் அதிகமாக வச்சிருக்கிறான். அல்லாஹ் கஃபாரியத்தில் தான் இந்த உலகமே இயங்கிட்டு இருக்குது. அல்லாஹ்வுடைய கிருபையில தான் இயங்கிட்டு இருக்குது. அதனால அல்லாஹ்வுடைய கிருபையை ஆதரவு வச்சுக்கிடுங்க. அல்லாஹ் கிட்ட கேட்டுக்கிட்டே இருங்க. என் செல்லம் கேட்குதே, என் அழகு கேட்குதேன்னு சொல்லி நம்ம பிள்ளைக்கு எப்படி பார்த்து பக்குவமா நசுக்கி கொஞ்சம் கொஞ்சமா வாயில வச்சு டேஸ்ட்டை காட்டி அதுக்கப்புறம் உள்ள எப்படி திணிக்கிறோமோ அதை மாதிரி மௌலா கிட்ட நம்ம முறையிடுவோம். நம்முடைய தேவைகள் என்ன, நம்முடைய ஹாஜத்துகள் என்ன, நம்முடைய ஆசைகள் என்ன, நம்முடைய தேட்டங்கள் நோக்கங்கள் என்ன, யா அல்லாஹ் இந்த காரியத்தை எனக்கு முடிச்சு கொடு அல்லாஹ்னு கேளுங்க. அதுக்கு பக்குவமா முதல்ல நசுக்கி வேக வச்சு அதை அழகான முறையில் நம்ம உடம்பு ஏற்றுக்கிற மாதிரி முறையில் கொடுத்து நம்ம ஆசைகளை எல்லாம் அல்லாஹ் நிறைவேற்றி கொடுத்துருவான். கால தாமதமாகுதுன்னு சொல்லி கவலைப்பட்டுறாதீங்க. கால தாமதாவது நம்முடைய கயிறுக்கு தானே தவிர நமக்கு கேடு கொடுக்கணும், நமக்கு கஷ்டப்படுத்தணும்னு அல்லாஹ்க்கு நோக்கமும் இல்லை, ஆசையும் இல்லை. அதனால எந்த விஷயமா இருந்தாலும் சரி அல்லாஹ் இடத்துல மன்றாடி கேளுங்க, அழுது கேளுங்க, அல்லாஹ் கொடுப்பா நமக்கு. இன்ஷா அல்லாஹ் இம்மையிலேயே நம்மளுடைய காரியம் அனைத்து நாட்டு தேட்டங்களையும் அல்லாஹ் தந்து மறுமையில வெற்றியான வாழ்க்கையை அல்லாஹ் தருவான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்ட மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன மாதிரி, ரப்பனா ஆத்தினா
ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனான்ற மாதிரி நமக்கு நாம மௌலா கிட்ட கேட்கும்பொழுது, மௌலாவை கூட வச்சுக்கும் போது நாம கேட்கக்கூடிய காரியங்கள் இவ்வுலகத்திலும் சரி மறுமையிலும் சரி அது வெற்றியானதாக இருக்கும், அழகானதாக இருக்கும். அதனால நாம சொல்லக்கூடிய கலிமா ஏதோ ஒரு மஜ்லிஸ்ல போய் உட்கார்ந்தோம் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ்னு 100 தடவை சொன்னாங்க, அல்லாஹ் அல்லாஹ் 100 தடவை சொன்னாங்க, ஓஹோ 100 தடவை சொன்னாங்க, நானும் போய் சொல்லிட்டு வந்தேன், அந்த எண்ணத்துல பேச ஓதாதீங்க. அது ஏதோ தஸ்பீ செஞ்ச மாதிரி கணக்கா போயிடும். அந்த முறையில் நாம வித்தியாசமான மஜ்லிஸ் இந்த மஜ்லிஸ். நாம சொல்லக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ சர்வகோடி சிருஷ்டிகளின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் யாரும் இல்லை இல்லல்லாஹ். சிந்தனையில கொண்டு வாங்க, ரப்பே நீதான் யா அல்லாஹ் தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்கிற, அல்ஹம்துலில்லாஹ் என் குடும்பத்தெல்லாம் வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கிறேன் யா அல்லாஹ், என் குடும்பத்தெல்லாம் நீ சலாமத்தா இருந்து பாதுகாத்துட்டு இருக்க யா அல்லாஹ். அன்னைக்கு வயநாட்டில் எல்லாம் உள்ள போச்சு, நம்மளை அல்லாஹ் சலாமத்தா வச்சிருக்கிறான், சந்தோஷமா வச்சிருக்கிறான். நம்ம சஹாபாக்கள் காலத்தில் பிறக்கல, போர் செஞ்சு நாம இஸ்லாத்துக்காகவோ நம்ம நாட்டை பாதுகாக்கிறதுக்கோ போர் செய்யல. இன்றைய தினம் மௌலா சொன்னாங்க, அதாவது சுதந்திரம் கிடைச்ச நாள்னு சொல்லி, இந்த சுதந்திரத்துக்காக உலமாக்கள் உயிர் கொடுத்தாங்க, போர் செஞ்சு எத்தனோ உலமாக்கள் ஷஹீதானாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த கஷ்டத்தையும் அல்லாஹ் நமக்கு தரல, எந்த கஷ்டத்தையுமே அல்லாஹ் தரல. அல்லாஹ் ஏதாவது எல்லா கஷ்டத்தையும் அப்பம் போட்டுட்டு புள்ள அதை அனுபவிப்பான் தெரியுமா, அதை மாதிரி எல்லா கஷ்டத்தையும் நமக்கு முன்னால் உள்ளவங்களுக்கு கொடுத்துட்டு சந்தோஷத்தை மட்டும் அல்லாஹ் நமக்கு தந்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். அதுவே அல்லாஹ்வுடைய அதிகப்படியான கிருபையில கட்டுப்பட்டு இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் என்னைக்குமே அல்லாஹ் நமக்கு கை கொடுப்பா, அல்லாஹ் நம்ம கைவிட மாட்டா, அல்லாஹ்வுடைய கிருபையில இருப்போம், அல்லாஹ் நம்மளை காப்பாற்றுவா, அல்லாஹ் நம்மளை சந்தோஷமா வைப்பா, எப்பவுமே நிம்மதியா இருப்போம், அல்லாஹ்வை கூட வச்சுக்கிடுவோம், அல்லாஹ்வை பார்ப்போம், அல்லாஹ் இடத்துல பேசுவோம், அல்லாஹ் இடத்துல கேட்போம், அல்லாஹ் இடத்துல பெற்றுக்கிடுவோம், அல்லாஹ்வே லவ் பண்ணுவோம், அல்லாஹ் கிருபை செஞ்சிருவான். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கேட்கும் பொழுது ஏதோ 100 தடவை சொன்னாங்கன்ற மாதிரி கணக்கு இல்லாம லா இலாஹ இல்லல்லாஹ் சர்வகோடி சிருஷ்டிகளின் அனைத்து தேவைகளையும் ரப்பே நீதான் யா அல்லாஹ் பூர்த்தி செய்கிற, அதை அப்படியே சிந்தனையில கொண்டு என்னென்ன நமக்கு தேவைகள் நடந்துகிட்டு இருக்குதோ, என்னென்ன நாட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குதோ எல்லா விஷயத்தையும் சிந்தனையில கொண்டு வந்து அழுது மன்றாடி கேளுங்க, இஹ்லாஸா கேளுங்க. அல்லாஹ் இஹ்லாஸை தான் அல்லாஹ் விரும்புகிறான், உள்ளச்சத்தை தான் அல்லாஹ் விரும்புகிறான். யாரு உள்ளச்சத்தை கொண்டு ரப்பே ரப்பே நீதான் யா அல்லாஹ் தேவை பூசிறன்னு சொல்லி உள்ளச்சத்தோட தக்வாதாரியாக ஆகிட்டீங்களோ, ஒமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா வ யர்ஸுகு மின் ஹைஸ் லா யஹ்தஸிப். யார் ஒருவர் இறையச்சம் கொண்டு அல்லாஹ் இடத்துல மன்றாடி அல்லாஹ் இடத்துல தக்வா செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்துட்றான். அவர் நாடாத புறத்தில் அவர் நினச்சே பார்த்துருக்க மாட்டார், அவர் இங்கேருந்து வர நினச்சிக்கிட்டு இருப்பார். ஆனால் பார்த்தா அல்லாஹ் அவன் நினச்சே பார்த்துருக்க மாட்டான், எதிர்பாராத புறத்தில் இருந்து நம்முடைய எல்லா தேவைகளும் அல்லாஹ் பூர்த்தி செஞ்சிருவான். அல்லாஹ் ரிசுக்குன்னா உணவுன்னு மட்டும் இல்லை, நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அத்தனை தேவைகளும் அல்லாஹ் கொடுத்துருவான். அல்லாஹ் நம்மளை எப்போவுமே சந்தோஷமாக வைப்பான். அல்லாஹ்வை நம்ம கூட வச்சுக்கிடுவோம், அல்லாஹ் இடத்துல கேட்போம், அல்லாஹ்வே நம்மளை சந்தோஷப்படுத்துவான். நம்மளை எல்லா தேவைகளும் அல்லாஹ்வே பூர்த்தி செஞ்சிருவான். நிம்மதியாக இருப்போம், சந்தோஷமா இருப்போம் இன்ஷா அல்லாஹ். கலிமாவுடைய வாழ்க்கை வாழ்வோம். ஷேக்மார்கள் கலிமாவுடைய வாழ்க்கை வாழ சொல்லி கொடுத்தாங்க, கலிமாவுடைய வாழ்க்கையை அவங்க வாழ்ந்தாங்க. அவங்க இன்னைக்கு ஜொலிச்சுக்கிட்டு இருக்காங்க, வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷமாகவே இருந்தாங்க. அவங்களுக்கு கஷ்டத்தையும் அல்லாஹ் காட்டலை, பயத்தையும் காட்டலை, எந்த விதத்துக்கும் யாருக்கிட்டையும் முஹ்தாஜ் ஆகாமல் அல்லாஹ் ஒரு கண்ணியமாக வச்சா. அந்த வாழ்க்கையை வாழ தான் நமக்கு அல்லாஹ் அவங்க படித்து கொடுத்தாங்க, அதை தான் நம்ம பக்கம் திருப்பி விட்டாங்க. அதனால் அந்த கலிமாவுடைய விளக்கத்தை விளங்கி கலிமாவுடைய வாழ்க்கை வாழ்வோம், கலிமாவிலே அர்ப்பணமாகி கலிமாவிலே அழிந்து போவோம், கலிமா அல்லாஹ்லே நாம் முழுக்க மூழ்கி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக்கிடுவோம். நாம் இப்போ சிக்ர் செய்வோம், லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி அழுது மன்றாடி கேளுங்க, கண்ணீர் வடிச்சு கேளுங்க, அல்லாஹ் பொறுத்தவங்க கொடுத்துருவான். அல்லாஹ் அவன தேவைகள்லாம் அல்லாஹ் பரிபூர்ணமா பூர்த்தி செய்வான். ஃபஅலம் அன்னஹு அஃலலு ஸிக்ரி லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ illallah la ilaha 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 illallah
لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله إله إلا لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم الفاتحة وحد الله صلى الله آمين بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى له بأن نصلي عليه صلاة وسلاما دائما عليك يا سيدي يا حبيبي يا رسول الله اللهم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم اوصل مثل ثواب ما قرأناه من كلامك العزيز هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة ومقبولة مرضية منا إلى روح نبينا وحبيبنا شفينا مولانا محمد صلى الله عليه وسلم وخصوصا إلى أرواح سيدنا أصحاب البدريين والأحديين والخندقين والحنينين وتبوكين بسائر الصحابة والتابعين أئمة المجتهدين والعلماء العابدين رضوان الله تعالى عليهم أجمعين وخصوصا إلى روح شيخنا سيدنا سندنا غوثنا مولانا محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز وخصوصا إلى روح شيخنا سيدنا سلطان العارفين سلطان سيد أحمد الكبير الرفاعي رضي الله تعالى عنه وخصوصا إلى روح شيخنا سيدنا نترشد أبلي على بادشاه قدس الله سره العزيز وخصوصا إلى روح شيخنا سيدنا خواجہ معین چشتی الأجمیر قدس اللہ سرہ العزیز وخصوصا اللہ روح شیخنا سیدنا میران صاحب قادر علی شاہ الامید ناہوری قدس اللہ سرہ العزیز وخصوصا اللہ روح شیخنا سیدنا شادری نائم قدس اللہ سرہ العزیز وخصوصا اللہ روح شیخنا سیدنا سندنا بسنا مولانا وربینا نور شاہ سرکار قدس اللہ سرہ وخصوصا اللہ روح شیخنا ظہور شاہ سرکار قدس اللہ وخصوصا اللہ روح شیخنا فیضی شاہ سرکار قدس اللہ سرہ وخصوصا اللہ روح شیخنا جمالی شاہ سرکار قدس اللہ سرہ وخصوصا اللہ روح شیخنا سیدنا سید عامر کلیم شاہ سرکار قدس اللہ سرہ وخصوصا إلى أرواح جميع الأنبياء والأولياء والعلماء والفقهاء والشهداء والصالحين اللهم باركنا ببركاتهم اللهم انفعنا بعلومهم اللهم انفعنا بأسرارهم اللهم انفعنا بأنوارهم برحمتك يا أرحم الراحمين اللهم باركنا بركة واسعة اللهم مسلمنا سلامة واسعة اللهم عافنا عافية واسعة اللهم اغفرنا عزة واسعة اللهم اشف أمراضنا برحمتك يا أرحم الراحمين آمين اللهم طول حياتنا وحياة شيوخنا وحياة أبوابنا وحياة أمهاتنا وحياة أولادنا وحياة أبنائنا وحياة أهل بيتنا وحياة قراباتنا بحرمة سيدنا محمد صلى الله عليه وسلم يا الله ربي الرحمن கிருபையில் நாயனே எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அருள்வாயாக யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மான் எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுடைய பிள்ளைகள் குடும்பத்தார்கள் சகோதர சகோதரி உற்றார் உறவினர் நண்பர்கள் தோழர்கள் உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமியருடைய பாவங்களை மன்னித்து அருள்வாயாக யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மான் கிருபையில் நாயனே குறிப்பாக எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர் யார் யாரெல்லாம் உன் கபராளியாக கபருக்கு சென்று விட்டார்களோ அவர்களுடைய பாவத்தை மன்னிச்சு அவர்களுக்கு நரகத்தை ஹராமாக்கி சொர்க்கத்தை வாஜிபாக்கி உயர்ந்த தர்ஜாவில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நபிமார்கள் வலிமார்கள் நல்லடியார்கள் கூட்டத்தில் சேர்த்து நாயகத்துக்கு ஹிதமத் செய்யக்கூடிய பாக்கியத்தை வழங்கி அருள்வாயாக யா அல்லாஹ் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே எங்கள் அனைவருக்கும் ஈமானில் உறுதியக்கூடிய அல்லாஹ் ஈமானுடைய வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ் கலிமாவுடைய விளக்கத்தை கூடிய அல்லாஹ் கலிமாவுடைய வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ் யா அல்லாஹ் சதா உன்னிடத்திலே முஹத்தாஜ் ஆகக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ் உன்னிடத்திலே முறையிட்டு உன்னிடத்திலே பெறக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ் எங்களுடைய எல்லா விதமான நாட்டு தேட்டங்களையும் நிறைவேற்றக்கூடிய அல்லாஹ் இறுதி மூச்சு வரை ஈமான்தாரியாக இருக்க அருள் புரிவாயாக யா அல்லாஹ் எங்கள் மூச்சு பிரிவதற்கு முன்பதாக எங்கள் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணார கண்டு கொண்டு எங்கள் நாயகத்தை பார்த்த சந்தோஷத்திலேயே எங்கள் ரூஹை கைப்பற்றி அருள்வாயாக யா அல்லாஹ் எங்கள் நாயகத்தை பார்த்த குதூகலத்திலேயே சக்கராத் வேதனை தெரியாம நாயகத்தை பார்த்துக்கிட்டு அந்த மகிழ்ச்சியிலே எங்கள் ரூஹை கைப்பற்றி அருள்வாயாக யா அல்லாஹ் எங்கள் மூச்சு பிரிவதற்கு முன்பதாக நாங்கள் எல்லா விதமான பாவங்களையும் மன்னிக்கப்பட்ட நிலைமையில எல்லா விதமான கடமைகளை நிறைவேற்றிய நிலைமையில எல்லா விதமான பாக்கியங்களையும் அடைஞ்ச நிலைமையில உன்னுடைய பொருத்தத்தோடு எங்கள் ரூஹை கைப்பற்றி அருள்வாயாக யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே ஐவேளை தொழுகை நேமமாக உனக்காக தொழுகக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ் ஹராம் ஹலால் பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கிருபையில் நாயனே
எங்கள் அனைவர்களுக்கும் ஹஜ்ஜை நசீபாக்கக்கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் குடும்பத்தோடு ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்துக்கூடிய அல்லாஹ், உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்துக்கூடிய அல்லாஹ். எங்கள் உயிரில் மேலான கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலா ஷரீஃப்க்கு நேருக்கு நேராக நின்று நாயகத்துக்கு சலாம் சொல்லி துஆவை பெறக்கூடிய பாக்கியத்துக்கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் கோடி கோடியாக சதகா செய்யக்கூடிய பாக்கியத்துக்கூடிய அல்லாஹ், ஜக்காத் கொடுக்கக்கூடிய பாக்கியத்துக்கூடிய அல்லாஹ், அதுக்குண்டான மனசையும் சூழலையும் அமைச்சக்கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கிருபையில் நாயனே, இந்த ஸலவாத் மஜ்லிஸில் யார் யாரெல்லாம் கலந்து கொண்டார்களோ, இந்த மஜ்லிஸ்க்காக யார் யாரெல்லாம் பங்கெடுத்தார்களோ, பொருளாகவும் பணமாகவும் இந்த மஜ்லிஸ்க்காக யார் யாரெல்லாம் செலவழித்தார்களோ, இந்த மஜ்லிஸில் உள்ள அனைவர்களுடைய அனைத்து நாட்ட தேட்டங்களையும் நீ நிறைவேற்றி கொடுத்து அவர்கள் குடும்பத்தில் சந்தோஷத்தையும் நிம்மதியும் செல்வ செழிப்பையும் ஈமானி சீமானி விலாயத்தையும் கொடுத்து கோடீஸ்வரா வாழ கிருபை செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கிருபையில் நாயனே, எங்களில் யார் யார்களுக்கெல்லாம் என்னென்ன நாட்டங்கள் இருக்கோ இந்த நாட்டங்களை எல்லாம் நீ நிறைவேற்றக்கூடிய அல்லாஹ். எங்களில் ஏதேனும் தடங்களாக இருந்தால் அந்த தடங்களை எல்லாம் நீக்கிறியா அல்லாஹ். எங்களுடைய ஹாஜத்துக்களை எல்லாம் நீ நிறைவேற்றக்கூடிய அல்லாஹ். எங்களுடைய காரியங்களை எல்லாம் வெற்றியாக்கக்கூடிய அல்லாஹ். எங்களில் இருக்கக்கூடிய எல்லா பலா முசீபத்திலும் நீ நீக்கிறியா அல்லாஹ். எந்த விதமான கேடுகளும் ஆபத்துகளோ விபத்துகளோ எங்களை அணுகாமல் நீ பாதுகாத்து கிருபை செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை யார் யாருக்கெல்லாம் திருமணமாகலையோ எல்லோர்களுக்கும் திருமணம் பாக்கியக்கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் கொமுறு வச்சிருக்கிறார்களோ அந்த கொமர்கள் எல்லாம் சாலிகான முறையில் கரையேறக்கூடிய பாக்கியத்துக்கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் கணவனுக்கு மனைவிக்கும் பரஸ்பர ஒற்றுமையும் பாசத்தையும் கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கிருபையில் நாயனே, எங்களில் யார் யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ எல்லோரும் குழந்தை பாக்கியக்கூடிய அல்லாஹ். எங்களுடைய குழந்தைகள் எல்லாம் சாலிகான குழந்தைகளாக, நல்லொழுக்கமான குழந்தைகளாக, அறிஞானமுள்ள குழந்தைகளாக, புத்தி கூர்மையான குழந்தைகளாக, படித்த பட்டதாரிகளாக, ஹாஃபிதுகளாக, ஆலிம்களாக, ஆரிஃபின்களாக, முத்தகீன்களாக, பெரும் பெரும் பாக்கியவான்களாக, தக்தீர் உடையவர்களாக ஆக்கியருள்வாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் பெரும் பெரும் நீதிபதிகளாக, டாக்டர்களாக, கலெக்டர்களாக, பெரும் பெரும் அரசு உத்தியோகருடையவர்களாக, தலைமைத்துவம் உடையவர்களாக ஆக்கியருள்வாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் ஹராம் ஹலால் பேணி பாக்கியமாக வாழக்கூடிய பாக்கியத்துக்கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் எந்த விதமான போதைக்கு அடிமையாகாமல் நீ பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் எந்த தீய செயலிலும் ஈடுபட்டாமல் எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் இஸ்லாமிய பெண்மணிகள் எல்லாம் எந்த விதமான தவறான தொடர்புகள் இல்லாமல் நீ பாதுகாத்து கிருபிசியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கிருபையில் நாயனே, எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் பெற்றோர்களை மதிக்கக்கூடிய பாக்கியத்துக்கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய முதியோர்களுக்கெல்லாம் ஆரோக்கியம் ஆஃபியத்தை கைகால் செஹத் சலாமத்தை கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் நிம்மதியான வாழ்க்கை கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் நாவில் பொய் புரட்டுகள், ஃபித்னா ஃபசாதுகள், வீணான பேச்சுகள், ஹராமான பேச்சுகள், எந்த விதமான கேடான பேச்சுகள் வராமல் நீ பாதுகாத்து சதா கலிமா ஓதக்கூடிய பாக்கியத்தையும், ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியத்தையும், குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியத்தையும், அல்லாஹ் அல்லாஹ் ஸிக்ர் செய்யக்கூடிய பாக்கியத்தை வழங்கி அருள்வாயாக யா அல்லாஹ். ரப்பே கிருபையில் நாயனே, உன்னுடைய கிருபை ஆதரவு வச்சு கேட்கிற யா அல்லாஹ். வானங்களிலிருந்து பூமியிலிருந்தோ எந்த விதமான பலா முசீபத்துகளோ ஆபத்துகளோ விபத்துகளோ, கடல் சீற்றங்கள், புயல், மழை, சுனாமி போன்ற நிலநடுக்கம் போன்ற அனைத்து வகையான ஆபத்துகளை விட்டு எங்களை நீ பாதுகாத்து கிருபை செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னுடைய கார்மானத்தில் எங்களை அரவணைச்சிக்கியா அல்லாஹ். உன்னிடத்துல உதவி தேடுறியா அல்லாஹ். உன்னிடத்திலேயே உதவி பெறக்கூடிய பாக்கியத்துக்கூடிய அல்லாஹ். எங்கள் மீது நீ கிருபை செய்ய அல்லாஹ். எங்கள் துஆக்களை எல்லாம் நீ கபூலாக்கிறியா அல்லாஹ். குறிப்பாக மருத்துவமனையுடைய சோதனைகளை விட்டு எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். மருத்துவமனையுடைய கேடுகளை விட்டு எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். மருத்துவமனையுடைய ஆபத்துகளை விட்டு எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். மருந்து மாத்திரையுடைய செலவினங்களை விட்டு எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். நீதிமன்றத்துடைய சிக்கல்ல சிக்கிறாம எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். நீதிமன்றத்தில் பிரச்சனைக்குன்னு போயிடாம எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். காவல் நிலையத்தில் சண்டை செஞ்சுட்டு போயிடாம எங்களை நீ பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் ஆட்சியாளர் சூழ்ச்சியை விட்டு எங்களை காப்பாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் குறிப்பாக எங்களுடைய பிள்ளைகளுடைய தக்தீரை நல்ல தக்தீராக ஆக்கி அவர்கள் சலாமத்தாக சந்தோஷமாக அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய கையை கொடுக்குற கையாவ ஆக்கிறியா அல்லாஹ். யார் இடத்துல முஹத்தாஜாவும் எந்த விதமான மானக்கேடுகள், அவமானங்கள், பஞ்சங்கள், வறுமைகள் எங்களை அணுகாம நீ பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை நீ சலாமத்தா வச்சிரியா அல்லாஹ். யா சலாம் ரப்பே, எங்களுக்கு நீ சலாமத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து நிம்மதியை கொடுத்து எங்கள் துஆவை கேட்க வச்ச ரப்பே, எங்கள் துஆவை நீயே கபூலாக்கி கிருபை செய்ய அல்லாஹ். உன்னுடைய கிருபையை நாங்கள் ஆதரவச்சிருக்கிறியா அல்லாஹ். எங்கள்கிட்ட சொல்லி காட்ட எதுவுமே இல்லையா அல்லாஹ். எங்கள்கிட்ட இருக்கிறது ஒன்னே ஒன்று அல்லாஹ். உன்னுடைய ரஹம் இருக்கு அல்லாஹ். உன்னுடைய கிருபை இருக்கு அல்லாஹ். நீ கிருபையாளன் அல்லாஹ். எங்களை நீ கை கொடுப்ப, எங்களை நீ பாதுகாத்து நம்புறையா அல்லாஹ். உன்னை கூட வச்சிருக்கிறியா அல்லாஹ். உன்ன இடத்துல கேட்கிறியா அல்லாஹ். எங்கள் துஆவை கேட்க வச்ச ரப்பே, எங்கள் துஆவை நீயே கபூலாக்கி எங்களை பொருந்திக்கியா அல்லாஹ். அல்லாஹும்ம ரப்பனா
تقبل منا انك انت السميع العليم وتب علينا يا ربنا انك انت التواب الرحيم. யா அல்லாஹ் எங்களுடைய வியாபாரத்தில் பரக்கத் செய்யா அல்லாஹ், எங்களுடைய உத்தியோகத்தில் பரக்கத் செய்யா அல்லாஹ், நாங்கள் செய்யக்கூடிய முயற்சியில் வெற்றியக்கூடிய அல்லாஹ் எங்களை எந்த காலம் சந்தோஷமோ அல்லாஹ். குறிப்பாக இஸ்மாயில் சச்சா அவர்களுடைய மன்னரைய சோன பூஞ்சோலையாக சொர்க்க பூஞ்சோலையாக்கி அவர்களுடைய ஜரஜாவை மென்மேலும் உயர்த்திக்கூடிய அல்லாஹ். அவர் குடும்பத்தார்களுக்கெல்லாம் சந்தோஷத்தையும் சலாமத்தையும் நிம்மதியும் கூடிய அல்லாஹ். இஸ்மாயில் சச்சா ஓதுனவர்கள் எல்லோர்களுக்கும் உன்னுடைய மஃபிரத்தை வாஜிபாக்கி உன்னுடைய பொருத்தத்தை வாஜிபாக்கி கொடுத்து அவர்களுடைய கண்ணியத்தை மென்மேலும் அதிகப்படுத்தக்கூடிய அல்லாஹ். அவர்கள் குடும்பத்தார்களா கோடீஸ்வரராக இர்ஃபானுடைய வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்துக்கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை பொருந்து يا الله. اللهم ربنا وصلي وسلم على رسولك سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين برحمتك يا ارحم الراحمين والحمد لله رب العالمين. صلى الله عليه وسلم.